ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பாம்பே அல்வா. சுவையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அல்வா செய்கிறது ரொம்ப சுலபங்க. சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த அல்வா ரெசிபியை நான் செய்கிற முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு செய்யலாங்க. இந்த தீபாவளி ஸ்பெஷல் பாம்பே அல்வா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ அல்வா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கங்க. ஒரு கப் மாவுக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு. இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை அளவுக்கு ஃபுட் கலர் தண்ணீரில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ விஸ்கு வச்சு நல்லா மாவை கட்டிக்கல் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் நல்லா அல்வா திரண்டு வரும். நல்லா கனமான கடாய் வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டங்க. இதுக்கு கம்பி பதெல்லாம் தேவை கிடையாது, ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சா போதுங்க. இப்போ சர்க்கரை கரைஞ்சதும் கொஞ்சமாக ஒரு ட்ராப் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. சர்க்கரை பாவு அடுத்த ஸ்டேஜ் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ண நல்லா திரண்டு வரும். அடுப்பு லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி வச்சுக்கிடுங்க. அல்வா செய்யும் போது மட்டும் நம்ம கிட்ட இருந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நம்ம விட்டுட்டு 1 நிமிஷம் போனாலும் நல்லா கட்டி தட்டிடுங்க. இப்போ அடுப்பை லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி வச்சுருக்கேன். நல்லா கெட்டியானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அல்வா பதம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிறுத்தக்கூடாதுங்க. அடுப்பை நல்லா ஒரு 15 நிமிஷம் போல் அல்வா திரண்டு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். நம்ம ஊற்றின நெய்லாம் திரும்பி கக்கி வெளியில் வரணும் இந்த அல்வாவில் இருந்து. அப்போ தான் இந்த அல்வா ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதில் கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இது பிடிச்சா சேர்த்துக்குங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் கொஞ்சமாக பாதாம், முந்திரி, பிஸ்தா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ண நம்ம அந்த அல்வா திரண்டு வர நம்ம ஊற்றின நெய்யெலாம் அப்படியே கக்கி வருங்க. அதுதாங்க அல்வா திரண்டு வரனுடைய பக்குவம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அல்வா சீக்கிரம் கெட்டு போய்கிடும். அப்படியே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்குங்க. நல்லா ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா அல்வா திரண்டு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க அடுப்பு சிம்மில் வச்சு. இப்போ ஊற்றின நெய்யெலாம் நல்லா கக்கி அல்வா திரண்டுருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் கொஞ்சமாக பாதாம், முந்திரி, பிஸ்தா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ அல்வாவை சேர்த்துக்கலாங்க. கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அருமையாக திரண்டு வந்துருச்சுங்க. இப்போ அல்வாவை நல்லா சமப்படுத்தி விட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இது சூடு ஆறி வரட்டும். இப்போ சூடு ஆறினதுக்கப்புறம் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி பீஸ் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பீஸ் போட்டுக்குங்க. இப்போ நம்மளுடைய பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க. நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடாம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் செய்கிற அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். 100% பக்காவான பாம்பே அல்வா உங்களுக்கும் கிடைக்குங்க. இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.